Om Shanti. Good evening to everyone. Om Shanti. Okay. First of all, what we do, we just, Baba say that you are the Baba's special children. So remember 3 words. முதலாவதாக நாங்கள் என்ன செய்வோம்? பாபா சொல்லியிருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே பாபாவுடைய விசேடமான குழந்தைகள். அதனால 3 வார்த்தைகள் நினைவு செய்ய வேணும். Because all around there is tension, tension, tension. How to get tension-free life? அதனால எல்லா இடமுமே இப்போ டென்ஷன் தான் இருக்குது. எப்படி டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றது? Remember 3 words to get free from all type of tension. 3 வார்த்தைகள் நினைவு செய்யுங்கோ டென்ஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு. What are the 3 words? Number 1, Hari. Number 2, worry. Number 3, curry. அதனால என்ன 3 வார்த்தைகள்? ஒன்று ஹரி, ரெண்டாவது ஹரி, மூன்றாவது கரி. No hurry, no worry, no curry. அதனால நோ நோ ஹரி, நோ worry, நோ கரி. Hurry up, talking in hurry, eating in hurry, listening in hurry, every time in hurry. If you எல்லாமே are always in hurry, then there will be tension. அப்போ எல்லாத்தையுமே வேகமாக செய்கிறது, அவசரமாக செய்கிறது, சாப்பிட்றது வேகமாக, பேசுறது வேகமாக, எல்லாமே வேகமாக செய்யக்குள்ள அங்கே எங்களுக்கு டென்ஷன் இருக்கும். And worry, unnecessary worry about past, worry about future, worry about certain mishappening. So therefore, avoid worry. அதனால கவலை, ரெண்டாவது கவலைப்படுறது, கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறது, எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறது, சில விஷயங்களை பற்றி நினச்சி கவலைப்படுறது. அதனால கவலையே படக்கூடாது. And curry mean oily and spicy thing if you use, so then also health disturbed and ultimately your mind will get disturbed. So this is also cause of stress. மூன்றாவது கறி, அதாவது எண்ணெய் சாப்பாடு, உரைப்பு சாப்பாடு எல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது அது உடலை பாதிக்கும். உடலை பாதிக்கக்குள்ள மனம் பாதிக்கப்படும். அதனால அது கூட எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை, மனதுக்கு அழுத்தத்தை கொடுக்குற விஷயம். To avoid hurry, patience, keep patience. In every situation, we must have the patience. அதனால வேகமாக செய்கிறத நாங்கள் தடுக்கிறத இருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது மன அழுத்தம் குறைவாக இருக்கும். If there is no patience, definitely you will become patient. அதனால நீங்க பொறுமையாக இல்லைன்னு சொன்னா நீங்க நோயாளி ஆகிடுவீங்க. Baba says if you want to become the elevated effort maker, then you should become the soul consciousness. அதனால நீங்க மேன்மையான முயற்சி செய்வராக இருக்கிறேன்னு சொன்னா ஆத்ம உணர்வுடையவராக வேணும். Every time just churning, every time think, I am soul doing this work, I soul watching through the eyes, I soul listening through the ears, become the soul consciousness. அதனால எல்லா வேலை செய்யும் பொழுது நான் ஆத்மா பார்க்கிறேன், நான் ஆத்மா கேட்கிறேன், நான் ஆத்மா இந்த செயலை செய்கிறேன், அந்த மாதிரி உணர்வு, அந்த விழிப்புணர்வோட ஆத்ம உணர்வுடையவராக வேணும். When you will have the soul consciousness stage, then automatically you will become God consciousness, Baba consciousness. அதனால எப்போ உங்களுக்கு ஆத்ம உணர்வு இருக்கோ அப்போ உங்களுக்கு இறை உணர்வு இருக்கும், பாபாவினுடைய உணர்வு இருக்கும். I am telling that we should try to become soul consciousness if we want to become the conqueror of Maya. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் ஆத்ம உணர்வுடையவராக வேணும், நாங்கள் மாயை வெற்றி கொள்ளணும் என்று சொன்னா ஆத்ம உணர்வுடையவராக வேணும். Baba said, become now a Vyakt Farishta, attain the angelic stage. அதனால பாபா சொல்ற, இப்ப நீங்க அவ்யக்த ஃபரிஸ்தா ஆக வேணும், தேவதை நிலையை அடைய வேணும். So what is the way to attain the angelic stage? அதனால தேவதை நிலை அடையிறதுக்கு என்ன வழி? So there are 10 tips to attain the angelic stage. அதனால 10 வழிமுறை இருக்குது அந்த தேவதை நிலை அடையிறதுக்கு. The one I told that we have to become the
soul consciousness. முதலாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆத்ம உணர்வுடையவராகிறது. Every time soul is doing something, whether watching, whether listening, whether speaking, whether thinking, whether doing something, every time soul is doing something. எல்லா நேரமும் ஆத்மா தான் ஒரு விஷயத்தை செய்யுது. பார்க்கறதா இருக்கலாம், அல்லது வேலை செய்யறதா இருக்கலாம், கேட்கறதாக இருக்கலாம், எந்த பேசுறதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆத்மா தான் எல்லா நேரம் அந்த விஷயத்தை செய்யுது. Watching is also a karma of soul. Listening is also a karma of the soul. And talking is also the karma of the soul. And thinking is also the karma of soul. And doing action is also karma of soul. So அதனால every time soul is something performing karma. அதனால நாங்க பார்க்கறது, கேட்கறது, சிந்திக்கிறது, பேசுறது, செயல்களை செய்யறது எல்லாமே ஆத்மாவினுடைய கர்மம் தான். அப்ப எல்லா நேரமும் ஆத்மா கர்மம் செய்து கொண்டே இருக்கிறார். Just only the soul is performing the action, but soul forget herself. Okay, I am soul, I perform this action through this body. So therefore we should practice this, that I am a soul, a point of light, and I have to do this. I have to perform this karma. ஆத்மா தான் கர்மம் செய்யுது. ஆனா நாங்க மறந்துட்டோம், நான் ஆத்மா இந்த கர்மத்தை செய்யறேன்னு. அதனால இப்ப நாங்கள் ஞாபகப்படுத்தணும், நான் ஆத்மா, நான் இந்த கர்மத்தை செய்யறேன் என்று சொல்லி எங்களுக்கு நாங்களே ஞாபகப்படுத்த வேணும். So therefore become the soul consciousness every time and ask yourself 3-4 questions, then you will become the soul consciousness. அதனால நீங்க எப்பொழுதுமே ஆத்ம உணர்வுடையவராக வேணும். அதனால நீங்க கேள்வி கேட்கலாம். அப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதன் மூலமாக நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுவீங்க. Just ask, who am I listening? The answer will come. I, soul, point of light, is listening through this ear. அதனால நீங்க கேள்வி கேட்கணும், நான் யாரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அப்ப பதில் வரும், நான் ஆத்மா இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Who am I speaking? I, soul, speaking through this mouth. அதனால நான் யார் பேசுறேன்? நான் ஆத்மா இந்த வாய் மூலமாக பேசுறேன். Who is watching? I, soul, watching through these eyes. இப்ப நான் யார் பார்க்கிறது? நான் ஆத்மா இந்த கண் மூலமாக பார்க்கிறேன். Always consider yourself a shining star. எப்பொழுதுமே உங்களை பிரகாசிக்கும் நட்சத்திரமாக பாருங்கள். Sitting on the seat of your forehead. அதனால உங்களுடைய புருவ மத்தியில இருக்கிற பிரகாசிக்கும் நட்சத்திரமாக உங்களை பாருங்கள். Baba said, when you leave the seat, when you are not set on the seat, you become upset. பாபா சொல்லியிருக்கிறார், உங்களுடைய அந்த ஆசனத்தில் இருக்கலைன்னு சொல்லி சொன்னா நீங்க நிலம் குலைஞ்சு போயிடுறீங்க. அதனால நீங்க சீட்ல இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்செட் ஆயிடுறீங்க. Therefore, don't become upset. Hold your seat of self-respect. அதனால நீங்க நில குலைஞ்சு போகக்கூடாது. உங்களுடைய சுயமரியாதை என்ற ஆசனத்தில இருக்க வேணும். I am a shining star. I am elevated soul. I am a pure soul. நான் பிரகாசிக்கும் நட்சத்திரம், நான் மேன்மையான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா. I am serviceable soul. I am Nirantar yogi soul. நான் சேவாதாரி குழந்தை, நான் நிரந்தர யோகி ஆத்மா. So remembering the title of your self-respect also will make you what? Soul consciousness. உங்களுடைய சுயமரியாதை நினைவு செய்யறது கூட உங்களை ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்கும். Then you will be automatically, when you are in soul consciousness, you will be automatically attached with Baba. நீங்க ஆத்ம உணர்வுடைய இருக்கும் பொழுது இயல்பாகவே பாபாவோட உங்களுக்கு பற்று ஏற்படும். So you will become an angel. அப்ப நீங்க தேவதை ஆகிடுவீங்க. To attain the angelic stage, this Atma stage should be pakka. அதனால அந்த தேவதை நிலை அடையிறதுக்கு ஆத்மா நிலை, ஆத்ம உணர்வு நிலை என்றது உறுதியாக இருக்க வேணும். Then second point is to attain the angelic stage,
Avyaktavani. ரெண்டாவது அந்த தேவதை நிலை அடையிறதுக்கு அவ்யக்த வாணி. Read Avyaktavani, minutely read Avyaktavani, Baba Murli. அதனால அவ்யக்த வாணியை வந்து நீங்க நுணுக்கமாக கேட்க வேணும், வாசிக்க வேணும். பாபானுடைய முரளி. So as you much read the Murli minutely, your stage will go high. அதனால பாபானுடைய முரளியை நீங்க நுணுக்கமாக வாசிக்கும் பொழுது, நுணுக்கமாக அந்த கருத்துக்களை புரிஞ்சு கேட்கும் பொழுது உங்களுடைய ஸ்திதி வந்து உயர்வானதாக ஆகும். If you want to make your stage angelic, then you have to go the deep in the Avyakt Murlis. அதனால உங்களுடைய ஸ்திதி தேவதை நிலையை அடையணும்னு சொன்னா அவ்யக்த முரளிகளுடைய ஆழத்துக்கு நீங்க போக வேணும். Whether you read only one page, but go in the deepness, go in the deepness. அதனால ஒரு பக்கம் வாசிச்சாலும் அதனுடைய ஆழத்துக்கு நீங்க போக வேணும். As much you will go in deepness, you will become Baba children. Wonderful experience you will get of angelic stage. அதனால எந்த அளவுக்கு நீங்க அந்த ஆழத்துக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாபாவுடைய குழந்தையாகுவீங்க, தேவதையாக ஆகுவீங்க. Similarly, third is that introvertness. மூன்றாவது வந்து அகநோக்கு. If we want to attain the angelic stage, we have to become the introvertness. அதனால தேவதை நிலை அடைய வேணும் என்று சொன்னால் அகநோக்குடையவராக ஆக வேணும். Introvertness means just keep silence. Not too much talking, no. அகநோக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க அமைதியாக இருக்கிறது, அதிகமா பேசுறது இல்ல, அமைதியாக இருக்கிறது. You can't attain the angelic stage without keeping silence. தேவதை நிலையை நீங்க அடைய முடியாது அமைதியாக இல்லைன்னு சொல்லி சொன்னா, சைலன்ஸ்ல நீங்க பயிற்சி செய்யலைன்னு சொன்னா. Sometimes keep silence for a long period. சில நேரத்துக்கு நீண்ட காலமாக அமைதியை பயிற்சி செய்யறது. Nowadays in Germany, there are the retreat program in Modern Retreat Center, Silence Bhatti. இப்ப கூட ஜெர்மனில மொரிங்கன் ரிட்ரீட் சென்டர்ல வந்து சைலன்ஸ் பட்டி நடக்குது. For 7 days, they all keeping mount, silence. 7 நாட்களுக்கு அவர்கள் மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். Mount of the three things. அப்ப 3 விஷயத்தினுடைய மௌனம் இருக்க வேணும். 3M. 3M, 3 விஷயத்தினுடைய மௌனம். One is the mouth. ஒன்று வந்து வாய், மவுத். The mind. ரெண்டாவது மைண்ட், மனது. And third is the mobile. மூன்றாவது வந்து மொபைல், கைபேசி. So these three silence. இந்த மூன்றுடைய மௌனமும் முக்கியம். Good event from the Gyan Sarovar. She came specially. She is of the Germany. ஜெர்மனில வந்து sorry, what's the name you said? Good event. குட்டிபென் அவர்கள் வந்து மவுண்ட் எவர்ல இருந்து ஜெர்மனிக்கு போயிருக்கிறார்கள் விசேஷமாக. She is conducting this silence bhatti. அவர்கள் வந்து இந்த மௌனமான பட்டியை வந்து வழி நடத்துகிறார்கள். Not a single class, but they only read Murli, they listen Murli, and the whole day direction are given on the screen. அதனால வகுப்பு இல்ல, முரளி கேட்பார்கள், முரளி வாசிப்பார்கள், பிறகு வந்து வழிகாட்டல்கள் எல்லாமே அவர்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கும். வகுப்பில்ல, பேச்சில்ல, மௌனம் மட்டும்தான். This is that we should experience this introvertness. அதனால இது ஏகாந்தத்தை நீங்கள் வந்து அகநோக்கை அனுபவம் செய்ய வேணும். இந்த மாதிரி we should fix a day once a week. That should be the silence day. நாங்கள் கூட ஒரு நாளை தீர்மானிக்க வேண்டும் மௌனத்துக்கான நாளாக. Dadi Prakash Mani always keeping silence on Monday. தாதி பிரகாஷ்மணி எப்பொழுதுமே திங்கட்கிழமையில மௌனத்துக்கான நாளாக வந்து கடைபிடித்தார்கள். She used to say Monday is the Monday. அதனால அவர்கள் எப்பொழுதுமே திங்கட்கிழமை மௌனத்துக்கான நாளாக என்று தான் சொல்வார்கள். Therefore, we should also fix according to our convenience. நாங்களும் எங்களுக்கு ஏத்தது போல அந்த நாளை தீர்மானிக்க வேணும்.
On that day, try to keep totally silence if possible. அந்த நாள்ல நீங்க முழுமையான மௌனத்தை கடைபிடிக்கலாம் வாய்ப்பு இருந்தால். Second option, write the slips if there is certain important. அது ரெண்டாவது வந்து நீங்க எழுதலாம். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா நீங்க எழுத்துல தொடர்பு கொள்ளலாம். Third option, just speak in the angelic language. மூன்றாவது வந்து தேவதை மொழியில நீங்க பேசலாம். Like Bap Dada. अच्छा जरूर करते हैं. எப்படி பாப்தாதானுடைய குரல் இருக்குதோ அது போல. And last, the fourth option is a very emergency, just very slow and very summarized. You have to speak. அல்லது நாலாவது வந்து ஏதாவது அவசரம் என்று சொல்லி சொன்னா சுருக்கமாக நீங்க பேசலாம். மெல்லிய குரல்ல சாராம்சத்தை மட்டும் பேசலாம். How many point I mentioned? எத்தனை நான் இப்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? அந்த 10ல எத்தனை சொல்லியிருக்கிறார்? 3. Now fourth point is Amrit Vela. நாலாவது வந்து அமிர்த வேளை. If you want to attain the angelic stage, you have to keep attention on Amrit Vela. தேவதை நிலை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அமிர்த வேளையில கவனம் செலுத்த வேண்டும். Amrit Vela is powerful. That is the foundation Vela. Your whole day become the powerful. அமிர்த வேளை வந்து சக்திசாலியாக இருக்கும் பொழுது உங்களுடைய முழு நாளும் சக்திசாலியாக இருக்கும். Therefore, try to experience the Amrit Vela. அதனால அமிர்த வேளையினுடைய அனுபவம் இருக்க வேண்டும். So this Baba says some Baba children they never miss, but there are few children who always missing. Every week they miss the Amrit Vela. அதனால சில பேர் வந்து சொல்ற அமிர்த வேளையை வந்து தவற விடுறீங்க. So therefore we should try to not miss the Amrit Vela. நாங்க வந்து அமிர்த வேளையை தவற விடக்கூடாது. If you will miss Amrit Vela, the foundation will become weak. அமிர்த வேளை தவற விடும் பொழுது அஸ்திவாரம் வந்து பலகீனமாகுது. Some missing Amrit Vela and some if they are getting up but they don't come out of the bed. They are doing Amrit Vela on bed. சில பேர் வந்து அமிர்த வேளைக்கு எழும்பினாலும் வந்து படுக்கையிலிருந்து வெளியால வர்றதில்லை. அமிர்த வேளையை படுக்கையிலேயே செய்யறீங்க. Whole night sleeping vibration on the bed and morning getting up and they are doing on the bed Amrit Vela. The laziness vibration will catch them. அதனால முழு நாளுமே நீங்க இரவு படுக்கிறீங்க. அப்ப அது வந்து கட்டில இருந்தே நீங்க வந்து அமிர்த வேலை செய்யல அதனுடைய அதிர்வேலை தான் உங்களுக்கு முழு நாளுமே இருக்கு. And third category is what is the third category? மூன்றாவது That is they get up and they leave the bed but they sit on the sofa and just go and sleep. அதனால Get up at 4:45. மூன்றாவது வகையினர் வந்து எழும்பி போய் சோஃபால இருக்கணும். ஆனா சோஃபால இருந்து நித்திர கொண்டுட்டு 4:45 கிளம்பினோம். If we ask how was your Amrit Vela, they say, oh, very much peaceful, because in sleep also there is peace. அதனால நீங்க அவர்கிட்ட கேட்ட எப்படி உங்களுடைய அமிர்த வேலை என்று அவர் சொல்வார்கள் நல்ல அமைதியாக இருந்தது. என்னன்னு சொன்னா நித்திரையில கூட அந்த அமைதி இருக்கும் இல்லையா? Then on the especially on few are there who sit in Baba room or special Baba place and but instead of remembrance, Baba says start the cycle of self-disgust. They start the Saudarshan Chakra. Instead of Saudarshan Chakra, they start the Pardarshan Chakra. அதனால சில பேர் இருக்கிறார்கள் பாபான் ரூமிலேயோ அல்லது அந்த இடத்திலோ இருந்து கொண்டு பாபாசுர சுய தரிசன சக்கரத்தை சுத்த சொல்லி அவர்கள் வந்து மற்றவர்களுடைய சக்கரத்தை சுழற்றுவதாக இருப்பார்கள். Only a few souls who have very powerful Amrit Vela. ஒரு சில பேர் தான் சக்தி வாய்ந்த அமிர்த வேலையை கொண்டிருக்கிறார்கள். First Shrimat, while you open the eye,
Immediate be combined with Baba. Baba. இப்ப Just முதலாவது embrace with Baba. முதலாவது ஸ்ரீமத்தை நீங்க கண்ணை திறந்த உடனே பாபாவோட மூழ்க வேணும், பாபானுடைய அன்பில மூழ்க வேணும். One sister had put the Baba picture in front of her bed, and when she opened the eye in front, Baba is there. ஒரு ஒரு சிஸ்டர் வந்து, ஒரு சகோதரி வந்து பாபானுடைய படத்தை தன்னுடைய கட்டிலுக்கு பக்கத்துல அந்த சுவர்லயே போட்டிருந்தார்கள். அப்ப கண்ணை திறந்த உடனேயே பாபா முன்னுக்கு தெரிவார். And second sister, what she doing? When she get up, she don't open the eyes. She stand and go to the Baba portion, and when she open the eyes in front of her Baba. அதனால இன்னொரு சிஸ்டர் வந்து கண்ணை மூடிக்கொண்டு போய் பாபாண்ட முன்னால போய் தான் கண்ணை திறப்பார்கள். அப்ப கண்ணை திறக்கல முன்னுக்கு பாபா இருப்பார். Baba say, first you should see the Baba. பாபா சொல்ற, முதலாவது நீங்க பாபா பார்க்கணும் கண்ணை திறந்த உடனே. Not only with these eyes, but the eye of mind should see the Baba. இந்த பௌதிக கண்களால் மட்டும் இல்ல, இந்த மனதினுடைய கண்ணும் வந்து பாபாவை பார்க்க வேணும். And up to 1 to 2 hour Amrit Vela, morning getting up 3:30, up to 2 hour, not a single waste thought we should allow, not any service thought should be allowed, only Baba, myself, Baba, myself, Baba, myself. அதனால நீங்க 3:30க்கு தொடங்குறீங்கன்னு சொன்னா 5:30 2 மணித்தியாலம் அல்லது அந்த அமிர்த வேலை முடிகிற வரைக்கும் எந்த ஒரு வீணான எண்ணங்களும் வரக்கூடாது, சேவைக்கான எண்ணங்களும் வரக்கூடாது, பாபாவும் நானும் மட்டும்தான். Then Baba said that you should in the system that to attain the angelic stage, you have to attention on your ahar, that is the diet. அடுத்தது இது 5வது இல்லையா? This is 5th one, no? Diet should be very subtle. அதனால உங்களுடைய உணவு வந்து மிகவும் சூட்சுமமானதாக இருக்க வேண்டும். If too much eating, then you can't attain the angelic stage. நீங்க வந்து அதிகமா சாப்பிட்டு கொண்டே இருந்தா தேவதை நிலையை அடைய முடியாது. Too much eating mean Maya is beating. அதனால அதிகமாக சாப்பிடுறீங்கன்னா மாயை உங்களை வந்து அறைகிறாள் என்று அர்த்தம். You are going to be cheating. அதனால நீங்க ஏமாத்தப்படுறீங்க. Therefore, very little like angel, except only few. அதனால தேவதை போல மிக உங்களுடைய சாப்பாடு வந்து எளிமையானதாக இருக்க வேணும். According to the need of body. உங்களுடைய உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடலாம். But not too much, little. ஆனால் அதிகமாக இல்லை, அளவாக சாப்பிடுறது. Then you will become angel. அதனால நீங்க தேவதை ஆகுவீங்க. We have to become angel. நாங்கள் தேவதை ஆக வேணும். Therefore, we should keep attention on our ahar, diet. அதனால எங்களுடைய உணவில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். First of all, preparation of food in Baba remembrance. உணவு வந்து பாபானுடைய நினைவில தந்து தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். Sometime Baba says that it may possible if your food has been prepared in Baba remembrance, if someone eat, he may see the Baba scene there. அதனால பாபானுடைய நினைவில சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுறவர்கள் பாபாவே பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த உணவுக்கு சக்தி இருக்குது. He can go in the trance and can get the vision also. அவர்கள் வந்து டிரான்ஸ்ல போய் பாபானுடைய காட்சியை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. If you prepare the food complete in Baba remembrance, முழுமையாக பாபானுடைய நினைவில உணவு தயாரிக்கும் பொழுது அது சாத்தியமாகும். And if you eating everything, every spot in Baba remembrance, then again it's possible you can attain very powerful karmatit stage. அதனால சாப்பிடும் பொழுது கூட அந்த ஒவ்வொரு வாய்க்கும் பாபானுடைய நினைவு இருக்கும் பொழுது நீங்க வந்து அந்த கர்மாதீன நிலையை அடைய முடியும். Baba said that you should know what is that, that you can attain karmatit stage, but if you are not such a
Baba's remembrance, you are eating, Maya will come and she will eat, and that will become very powerful and she will defeat you, definitely. அதனால சொல்றேன், நீங்க வந்து பாபானுடைய நினைவில் உணவு சாப்பிடலைன்னு சொன்னா நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய சாப்பாட்டை மாயையும் சாப்பிட்றதுனால மாயை சக்திசாலியாகி மாயை உங்களை தோற்கடித்திருவார். And to attain the angelic stage, next point is தேவதை நிலை அடையறதுக்கான அடுத்தது ஆறாவது, that throughout day just think yourself avyakt farishta. நாள் முழுவதும் நீங்க அவ்யக்த ஃபரிஸ்தா என்ற விழிப்புணர்வை கொண்டிருக்கிறது. Practice always that I am not in the body of the skeleton. I am in the body of light and avyakt farishta. அதனால நீங்க பயிற்சி செய்ய வேணும், நான் இந்த எலும்பும் சதையுமான இந்த உடம்புல இல்லை, நான் வந்து அவ்யக்த ஃபரிஸ்தா ஒளி உடல்ல இருக்கிறேன். Don't see your body again and again in the mirror. கண்ணாடியில உங்களுடைய உடம்பை திருப்பி திருப்பி பார்க்காதேங்கோ. And don't see any other body also, physical element. மற்ற சரீரங்களையும் பார்க்காதேங்கோ. Always think that I am in the carb of light. நான் வந்து ஒளி உடல்ல இருக்கிறேன் என்று எப்பொழுதும் சிந்தியுங்கள். Just always behave like an angel. எப்பொழுதும் தேவதை போலேயே நடந்து கொள்ளுங்கள். And others also see like them angel. மற்றவர்களையும் அப்படியே பாருங்கள். If you are always in angelic stage, நீங்க எப்பொழுதும் தேவதை நிலையில இருக்கும் பொழுது then there will be no danger. எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. Hence you should practice I am soul, point of light, and attaining the angelic stage. நீங்க பயிற்சி செய்ய வேணும், நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், தேவதை நிலை அடைகிறேன். Therefore, Baba said that if you want to attain the angelic stage, then you should do what? Avyabhichari yat. Sorry, repeat again. That is the none but continuous remembrance. Then you can become avyakt farishta. அதனால அடுத்தது வந்து சதா நினைவு, தொடர்ந்தும் பாபானுடைய நினைவில் இருக்கும் பொழுது நீங்க அவ்யக்த தேவதை ஆக முடியும். Constant remembrance, constant remembrance. சதா நினைவு, சதா நினைவில் இருக்க வேணும், பாபானுடைய நினைவில். And for this, Baba says, use maximum word Baba, Baba, Meetha Baba, Mera Baba, Pyara Baba, Mera Baba, Meetha Baba, Pyara Baba. அதனால இதுக்கு நீங்க வந்து எப்பொழுதுமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேணும், பாபா பாபா பாபா, என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, இந்த மாதிரி எல்லா இதுலையுமே பாபா என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்த வேணும். Baba has announced, if you will say from the depth of heart, Mera Baba, my Baba, Baba is bounded to come and he will take you up and the situation will down. அதனால பாபா அறிவிச்சிருக்கிறார், நீங்க உங்களுடைய இதயபூர்வமாக என்னுடைய பாபா என்று சொல்லும் பொழுது பாபா கட்டுப்பட்டிருக்கிறார், அவர் வந்து உங்களை வந்து இந்த சூழ்நிலைகள்ல இருந்து விடுவிச்சு உங்களை மேல கொண்டு போறதுக்கு. Therefore say with the love and affection from the depth of heart, my Baba. அதனால அன்பு நினைவுகளோட உங்களுடைய இதயத்தினுடைய ஆழத்தில இருந்து இதயபூர்வமாக என்னுடைய பாபா என்று சொல்லுங்க. And Baba then said that I was once on the Sri Lanka tour of Baba service. நான் கூட பாபானுடைய சேவைக்காக இலங்கைக்கு வந்து சுற்றுலா போயிருந்தேன். At one place, Sister Javi was there. ஒரு இடத்துல சிஸ்டர் ஜாவி இருந்தார்கள். She said, after my lecture, I want to explain 5-minute Baba experience. என்னுடைய வகுப்புக்கு பிறகு சொன்னாங்க, நான் வந்து பாபானுடைய அனுபவத்தை பெற வேணும் என்று 5 நிமிஷத்துக்கு. I permitted him. நான் வந்து சொன்னேன் அவர்களுக்கு. Then she said that there was anniversary of my son. அப்ப அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, என்னுடைய மகனுடைய anniversary இருந்தது. We are celebrating that anniversary at our one of the beach of Lanka. அதனால அப்ப என்னுடைய மகனுடைய anniversary வந்து இலங்கையில கடற்கரையில நாங்க வந்து கொண்டாடி கொண்டிருந்தோம். Immediate tsunami came.
அப்ப திடீரென்று எதிர்பார்க்காம சுனாமி வந்துட்டுது. 40-foot waves of water. 40 அடி உயரத்துல வந்து தண்ணி வந்தது. All my relatives, near dear, went in the water. என்னுடைய சொந்தக்காரர்கள் நெருக்கமானவர்கள் எல்லாருமே அலைய வந்து கொண்டு போயிட்டுது. I also went in the water. நானும் வந்து அலையில அடிக்கப்பட்டு கொண்டு போனேன். I remember the Baba's point. Say, my Baba. அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து என்னுடைய பாபா என்று சொன்னேன். Water was on me. தண்ணி எனக்கு மேல இருந்தது. And I said from the depth of heart, my Baba. என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் என்னுடைய பாபா என்று சொன்னேன். Wave of water uplifted me and put on the third floor of the hotel. அப்ப வந்து அந்த அலைகள் வந்து என்ன மேல கொண்டு போய் அந்த நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல 3வது மாடியில நான் போய் விழுந்துட்டேன். Sister Javi saved and everyone went into the water. அதனால அவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்ற எல்லாரையுமே அதுல கொண்டு போயிட்டுது. This is the power of Mera Baba, my Baba. இதுதான் அந்த என்னுடைய பாபா என்றதுக்கான சக்தி. Therefore, throughout day, say many times, my Baba, அதனால நாள் Baba, முழுக்க and lovely Baba. நாள் முழுக்க திரும்ப திரும்ப நீங்க சொல்லலாம், என்னுடைய பாபா இனிமையான பாபா, அன்பான பாபாண்டு. During the COVID period, I gave the homework, just I made a video, YouTube video, that write 1,25,000 times, my Baba, sweet Baba, lovely Baba. அதனால கோவிட் டைம்ல கூட நான் வந்து எல்லாருக்கும் ஒரு வீட்டு வேலை கொடுத்திருந்தேன். 1,25,000 தடவை என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, இனிமையான பாபான்னு எழுதுங்கோண்டு எல்லாருக்குமே. That video becomes viral. நான் அதை யூடியூப்ல வீடியோவா போட்டிருந்தேன். அது கூட வந்து பிரபல்யம் ஆயிட்டுது. And what happened when the video viral? Many of them start writing, my Baba, sweet Baba, lovely Baba. அப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே எழுத ஒலிக்கிட்டார்கள், என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபாண்டு. I gave my WhatsApp number. When you complete, when you start, send me message. When you complete, send me message that 1,25,000 completed. அப்ப நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுத்திருந்தேன். நீங்க ஆரம்பிக்கல எனக்கு சொல்லுங்க, முடிச்சா பிறகு 1,25,000 தடவை எழுதி முடிச்சா பிறகு எனக்கு சொல்லுங்கோண்டு. Minimum 1,000 people send the message that we started, my Baba, sweet Baba, lovely Baba. 1,000 பேருக்கு மேல எனக்கு மெசேஜ் அனுப்பினார்கள், நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன்னு. And out of them 500, they completed and informed me that we have completed 1,25,000 in 1 year. My Baba, sweet Baba, lovely Baba. அதுல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல அந்த ஒரு வருஷத்துல 1,25,000 தடவை எழுதி முடிச்சிருந்தேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார்கள். Now 66 are listening. And today, if you give me the gift, that this promise gift, that we will also start from tomorrow, my Baba, sweet Baba, lovely Baba, and we will complete 1,25,000. இங்க கூட இப்ப 66 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க கூட எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கலாம் அல்லது உறுதிமொழி கொடுக்கலாம். இந்த ஒரு வருடத்துக்குள்ள 1,25,000 தடவை என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா என்று சொல்லி நான் எழுதுவேன். Oh, now you should do this. This will be great. 1 year, you will automatically continuous connected with Baba. அதனால இது நீங்க செய்யும் பொழுது ஒரு வருடத்துல இது நீங்க எழுதும் பொழுது இயல்பாகவே உங்களுடைய தொடர்பு வந்து பாபாவோட ஏற்படும். You will become angel. நீங்கள் தேவதையாகுவீர்கள். I asked from an experience of a mother that because I had said that give some homework to mother, this is the homework to everyone. அதனால சங்கர் சொன்னார் இல்லையா, தாய்மார்களுக்கு வீட்டு வேலை கொடுக்க சொல்லி, அதனால இது எல்லாமே உங்களுக்கான வீட்டு வேலை. One mother was telling that I am daily write for 1 hour.
My Baba, sweet Baba, lovely Baba. ஒரு மதர் கூட எனக்கு சொல்லியிருந்தார்கள், நான் ஒரு மணித்தியாலம் எழுதுவேன் உண்டு, என்னுடைய பாபா இனிமையான பாபா அன்பான பாபா உண்டு. And during 1 hour, my yoga is totally connected. Yoga, I write not only formality, but with deep realization. My Baba, sweet Baba, lovely Baba. அப்போ அந்த எழுதும் பொழுது அந்த ஒரு மணித்தியாலமும் வந்து எழுதணுமென்றதுக்காக இல்லாமல் அந்த அன்போடு எழுதும் பொழுது யோகம் அந்த தொடர்பு வந்து நன்றாக இருந்தது. So I asked, what is the result of this? இப்போ நான் கேட்டேன் அதனுடைய பெறுபேறு என்னண்டு. She said, 1 hour I practice writing. At that time, I totally connected, but throughout day, automatically cassette is playing. My Baba, sweet Baba, lovely Baba. அப்போ My நான் Baba, sweet Baba, lovely Baba. அப்போ அந்த ஒரு மணித்தியாலம் நான் எழுதும் பொழுது அந்த ஒரு மணித்தியாலம் யோகம் நல்லா இருக்குது. பிறகும் நாள் முறை அப்போ நான் அந்த இதயத்திலிருந்து அளவு எழுதியக்குள்ள இயல்பாகவே அந்த கசட் மாதிரி அது என்னுடைய மூளையில் அது வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். Throughout day, I become constant yogi. அப்போ நாள் முழுவதுமே நான் யோகி ஆகிறேன், சதா யோகி ஆகிறேன். And by becoming constant yogi, she attained the angelic stage. அப்போ அதன் மூலமாக நாங்கள் தேவதை நிலை அடைய முடியும். Therefore, you should also practice this. அதனால நீங்க இதை பயிற்சி செய்ய வேணும். Then you will become the really angel. அதன் மூலமாக நீங்கள் உண்மையாக தேவதை ஆகுவீங்க. And also Baba said, if you want to attain the angelic stage, just do Baba's service with the depth of heart. அதனால அடுத்தது நீங்க தேவதை நிலை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து பாபாவுடைய சேவை செய்ய வேண்டும். To attain the angelic stage, you have to become the serviceable soul. தேவதை ஆகிறதுக்கு Unlimited, do the unlimited service. தேவதை ஆகிறதுக்கு நீங்கள் சேவாதாரியாக வேண்டும், எல்லையற்ற சேவாதாரியாக ஆக வேண்டும், எல்லையற்ற சேவை செய்ய வேண்டும். And then daily see how many hours I spend in Baba's service. அப்ப நீங்க சோஜி பார்க்கலாம் எவ்வளவு மணித்தியாலும் பாபாவுடைய சேவையில நீங்க செலவழிக்கிறீங்க. So therefore, if you will just spend some time in Baba distributing the jewel of knowledge to others, this is called the Vacha service. அப்ப நீங்க ஒரு கொஞ்ச நேரம் பாபாவுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்றீங்கன்னு சொன்னா அது வாய்மொழி மூலமான சேவை. And if you will just mention the jewel of knowledge, and also if you do Mansa Seva for 30-minute minimum, spread the vibration to the whole world. அப்ப வாய்மொழி மூலமான சேவையோட 30 நிமிடம் மனசா சேவை செய்யறீங்க, பாபா அந்த அதிர்வலைகளை உலகத்துக்கு பரப்புறீங்கன்னு சொல்லி சொன்னால் then you will also become the angelic, you will attain the angelic stage. அப்ப நீங்க உங்களுடைய தேவதை நிலை அடைவீங்க. Practice this again and again. இதை கூட திரும்ப திரும்ப பயிற்சி செய்யுங்க. Sometime சில நேரங்கள்ல do the lengthy yoga. நீண்ட நேரம் யோகம் செய்ய வேணும். With the lengthy yoga, Baba say you will become karmatit angel. அப்ப அந்த நீண்ட நேரம் யோகம் செய்யறதன் மூலமாக நீங்க தேவதை ஆகுவீங்க, கர்மாதீதமாகுவீங்க. Once in a month, possible, do minimum 8-hour yoga, continuous sitting. மாசத்துல ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் 8 மணித்தியாலம் சதா ஒரு இடத்துல இருந்து 8 மணித்தியாலம் சதா யோகம் செய்யுங்க. So then continuous sitting and 8-hour yoga, that is the if you can't sit continuous, then okay, in breaking first 3 to 5, then 7 to 9, then 11 to 1, then evening 3 to 5. அப்படி தொடர்ந்து இருக்க முடியலன்னு சொல்லி சொன்னா அதை பிரிக்கலாம் இல்லையா? 7ல இருந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் பிரித்து செய்யலாம் ஒரு நாளில். During COVID period, I sat in front of Baba. Baba, what should I do? Baba said, something special which no one has done. கோவிட் டைமில் நான் பாபாவுக்கு முன்னால் வந்து கேட்டேன், பாபா நான் என்ன செய்யலாம்னு. பாபா சொன்னார், நீ ஒரு விசேஷமான இதை செய்ய வேணும், யாருமே செய்யாததை. Then Baba, I make plan
just uploaded on the video also to become the 16 celestial complete, do the 16-hour yoga for 16 weeks. அதனால நாங்க 16 சொர்க்க கலைகள் நிரம்பியவர்களாகிறதுக்கு 16 மணித்தியால யோகம் வந்து 16 கிழமைக்கு செய்யறதுக்கு எண்ணம் வந்தது, நாங்க செய்தோம். And Jnanamana Sarovar Panipat Retreat Center, there is a tapasya dham like Shantivan. பானிபத்ரியில உள்ள சென்டர்ல வந்து சாந்திவனை போல அங்கேயும் ஒரு தபஸ்யா தாமம் இருக்குது. In that tapasya dham, what we did, that I for 16 weeks, every Saturday, after taking bath at 4 a.m., I go in tapasya dham, and like Hanuman, I come out at 8 p.m. after doing tapasya of 16 hours. அதனால நாங்க என்ன செய்தோம்னு சொல்லி சொன்னால் 16 கிழமை கிழமையில ஒரு நாள் படி, அப்போ காலமே நாங்க வந்து 4 மணிக்கு போனால் இரவு 8 மணிக்கு தான் மட்டும் 16 மணித்தியாலும் தபசியா முடிச்சு தான் நான் வருவேன் அந்த தபசியா தாமத்துல. 16 week I completed for 16-hour yoga. 16 கிழமை கிழமையில ஒரு நாள் படி அந்த 16 மணித்தியால யோகாவை நான் முடிச்சேன். One sister Rami was there. She also, due to COVID, she came only for a few days, but she was in our retreat center and she could not go back Sri Lanka. அதனால ஒரு சிஸ்டர் வந்து கோவிட்னால வந்து அங்க வந்திருந்தார்கள் ஸ்ரீலங்கால இருந்து. ஆனால் கோவிட்னால திரும்பி போக முடியல அவர்களுக்கு. Rami never sat 4 hours continuous. She was saying, for my last many years in Gyan, but I never sitting yoga did 4 hours even. But she completed all the 16 hours, 16 time on 16 Saturday. She stayed there and did 16 hour tapasya. சிஸ்டர் ரமி அவர்கள் வந்து என்ன சொன்னால், நான் கனகாலம் யோகத்தில் இருக்கேன், நான் 4 மணித்தியாலம் கூட நான் இருந்து யோகம் செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி என்று. ஆனால் கோவிட்னால அவர்கள் இலங்கைக்கு போக முடியாதனால அந்த சென்டரில் தங்கினதுனால 16 கிழமை 16 சனிக்கிழமை 16 மணித்தியால யோகத்தை என்னோட சேர்ந்து அவர்களும் சேர்ந்து செய்து முடித்தார்கள். Is Sister Rami is also online? Hello, Sister Rami. Om Shanti. லைன்ல இருக்குந்தால் I don't think so, brother. I think she is not. Okay. Yeah, because it's night. Anyone knows Sister Rami? A good faculty of Sri Lanka. யாருக்காவது தெரியுமா அவர்களை? No one knows. Yeah, brother. Yes, some know. Yeah. Knows. Okay. Yeah. Say her Om Shanti on my behalf. அவர்களுக்கு வந்து நீங்க ஓம் சாந்தி சொல்லலாம் இவருடைய சார்பாக. Tomorrow you can say. நாளைக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது சந்திச்சு சொல்லலாம் ஃபோன்ல. By doing such a long tapasya, we really experience the angelic stage. Wonderful. அதை நாங்கள் செய்யும் பொழுது அந்த தேவதை நிலையை நாங்கள் அனுபவம் செய்யலாம். The best 16 days of my life were those 16 hour tapasya. அதனால என்னுடைய வாழ்க்கையில சிறந்த அந்த 16 நாள்னு சொன்னா அந்த 16 சனிக்கிழமையும் 16 மணித்தியால யோகம் செய்த நாட்கள். And to attain the 16 hour angelic stage, you have to become the double ahimsak. அப்போ நீங்க தேவதை நிலை அடையிறதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இரட்டை அஹிம்சாவாதியாக ஆக வேணும். Don't torture from your word to anyone. உங்களுடைய வார்த்தையால யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. Don't torture with your thought to anyone. எண்ணத்தில யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. And then you will become really angel. அப்போ நீங்கள் உண்மையாகவே தேவதையாகுவீங்க. Always give comfort to every soul. எல்லாருக்குமே வந்து நீங்க சௌகரியம் கொடுக்க வேணும். Give happiness and peace to everyone. எல்லாருக்குமே மகிழ்ச்சியும் அன்பும் கொடுக்க வேணும். Become a charitable soul. அதனால புண்ணிய ஆத்மா ஆக வேணும். Therefore, if you will not give slightest sorrow to anyone, so then you will really become an angel. அப்ப நீங்க யாருக்கும் ஒரு சின்ன துன்பம் கொடுக்கலன்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் தேவதையாகுவீங்க. Every time giving
good wishes, blessing to everyone. எல்லாருக்குமே தூய உணர்வுகளும் நல்ல ஆசைகளுமே கொடுத்து கொண்டிருக்க வேணும். Therefore, you will become really Baba's angel. உண்மையாகவே நீங்க பாபானுடைய தேவதையாகுவீங்க. So Baba says, become angel, and Baba will then you will become Bab Saman also. நீங்க தேவதையானால் பாப்சவான் ஆகுவீங்க. Then Baba said, don't be attached with always lockic work, lockic family, lockic this, lockic profession. அடுத்தது நீங்க வந்து பௌதிக லௌகிக விடயங்கள்ல பற்று கொண்டிருக்க கூடாது. தேவதை ஆகிறதுக்கு லௌகிக விடயங்கள்ல பற்றட்டு இருக்க வேணும். வேலை, குடும்பம், லௌகிகமான விஷயங்கள்ல பற்றட்டு இருக்க வேணும். Therefore, become the alaukic. அலௌகிகமானதாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேணும். Your karma should be alaukic. உங்களுடைய கர்மம் அலௌகிகமானதாக இருக்க வேணும். Then you will become the angel. You can attain the angelic stage. பிறகு நீங்கள் தேவதையாக முடியும். To attain the angelic stage, remember, I am the combined with Baba. அந்த நிலையை அடையிறதுக்கு, தேவதை நிலையை அடையிறதுக்கு நான் பாபாவோட ஒன்றிணைஞ்சிருக்கிறேன் என்ற அந்த விழிப்புணர்வு இருக்க வேணும். Baba is always with me. பாபா எப்பொழுதுமே என்னோட இருக்கிறார். We both are talking together, we both are eating together, we both are meeting together. நாங்க ரெண்டு பேருமே ஒன்றாக பேசுறோம், ஒன்றாக உண்கிறோம், ஒன்றாக சந்திக்கிறோம். Every time combined. எல்லா நேரமுமே சேர்ந்தே இருக்க வேணும். No one can separate me from Baba. யாருமே என்ன பாபாட்ட இருந்து பிரிக்க முடியாது. Then you will become the really angel. If you are always combined, you will become angel. அப்ப நீங்க எப்பொழுதுமே இணைந்த சுரூபமாக இருந்தால் தேவதை ஆகுவீங்க. When you are always keeping Baba with you, then everything you will share with Baba. எப்பொழுதுமே பாபா உங்களோட வச்சிருக்கல பாபாவோட எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளுவீங்க. Baba says, if I am with you, then why you are worrying? அதனால பாபா கேட்கிறார், நீங்க நான் உங்களோட இருக்கும் பொழுது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? There was a minister in Haryana. We said that him that always say 1,000 times Baba is with me. Then why I should worry? அங்க ஒரு மினிஸ்டர் கூட இருந்தார் ஹரியானாவில. நாங்க அவருக்கு சொன்னோம், நீங்க 1000 தடவை சொல்லுங்க பாபா என்னோட இருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும் என்று. He started saying in the assembly also, big assembly. அவர் வந்து பார்லிமெண்ட் அந்த சபையில கூட சொன்னார், அதை வந்து சொல்ல வலிக்கிட்டார், பாபா என்னோட இருக்கிற நான் ஏன் கவலைப்படணும் என்று. He said that when 1,000 times God is with me, then there is nothing to worry. அதனால அவர் 1000 தடவை சொன்னார், நான் வந்து பாபா என்னோட இருக்கிற, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று. Therefore, we should always have the faith that Baba is with me. அப்ப நாங்கள் வந்து நம்பிக்கை கொண்டிருக்க வேணும், பாபா என்னோட இருக்கிறார். So therefore, Baba says that combined stage is a very good stage. பாபா சொல்றார், அந்த இணைந்த சொரூப நிலை என்றது ஒரு நல்ல நிலை. And if you to become angel, then try to remember that Karam Karavanhar is Baba. அப்ப நீங்க என்ன அந்த விழிப்புணர்வு இருக்கும் என்று சொல்லி சொன்னால், செய்பவரும் செவிப்பவரும் பாபா தான். பாபா கரண் கராவன்கார். Baba is doing and Baba is getting done through me. பாபா தான் செய்கிறார், பாபா என் மூலமாக செய்விக்கிறார். I am only instrument. நான் வெறும் கருவிதான். I am only medium. நான் வந்து வெறும் கருவி மட்டும்தான். If we are instrument, think ourselves instrument, Baba is Karan Karavanar, then there will be no ego. பாபா கரண் கராவன்காராக இருக்கிறதுனால எனக்கு அகங்காரம் இருக்காது. And if there will be no ego, you will become the angel. அப்ப எனக்கு அகங்காரம் இல்லைன்னு சொன்னா நான் தேவதையாக ஆகிடுவேன். Baba said the last obstacle is this I and my. I and my. பாபா சொன்னார், அந்த கடைசி தடை என்றது நான் எனது என்றது. நான் எனது என்றதுதான் எனக்கு வர்ற கடைசி தடையாக இருக்கும். I am right. I am doing so and so. I am doctor. I am engineer. I. Baba get finish this I. அப்ப நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் இது. பாபா சொல்ற அந்த நான்ன்றத முடியுங்கள். Therefore, neither I nor my property, my children, my house, my
opinion, my name, my fame. Baba can finish this my. அதனால என்னுடையதுன்னு இருக்கக்கூடாது. என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடையது என்றது எல்லாத்தையுமே பாஸ்டர் நீங்க முடிக்க வேணும். Only say, my is only Baba. ஒன்று மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய பாபா ஒருவர் தான். And remember Baba every time. எல்லா நேரமும் பாபாவை நினைவு செய்யுங்கள். So then you will become the angel. அப்போ நீங்கள் தேவதை ஆகுவீர்கள். This is the way to attain the angelic stage. இதுதான் தேவதை நிலை அடையறதுக்கான வழிமுறை. And then also Baba said that just keep the chart every hour, that how much remembrance I am doing. பாபா சொல்லியிருந்தார், அட்டவணையை வச்சிருங்கள், எவ்வளவு நினைவு நான் செய்கிறேன். And also Baba said that have the faith in Baba. பாபா சொன்னார், நீங்க நம்பிக்கை கொண்டிருக்க வேணும் பாபாவில. We must have firm faith in Baba. நாங்க பாபாவில உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேணும். All the adverse situation will change. If you have firm faith, all the adverse situation will change. உறுதியான நம்பிக்கை இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறும். Whatever seva you are doing, you should have the firm faith. என்ன சேவை செய்தாலும் நீங்க உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேணும். We started Gyanman Sarovar Retreat Center at Panipat. நாங்க வந்து பானிபத்துல ஞான்மங் சுரூர் என்ற ரிட்ரீட் சென்டர் ஆரம்பிச்சோம். We have not the money. அப்ப எங்கள்கிட்ட காசு இருக்க இல்லை, பணம் இருக்க இல்லை. I remember Baba. நான் பாபா நினைவு செய்தேன். Baba said, start, I will do complete. பாபா சொன்னா, நீங்க ஆரம்பிங்க, நான் முடிச்சு வைக்கிறேன்னு. I said, Baba, there is no money. நான் பாபாவுக்கு சொன்னேன், பாபா காசு இல்லை. I sent a trans messenger, Godavari Didi in Bombay. Then go on Thursday, she was going to subtle word for Baba for offering bow. நான் வந்து டிரான்ஸ் மெசஞ்சர் மும்பையில் இருக்கிற கோதாவரி தீதி என்றவர்களை அனுப்பினேன். போகோக பண்ணும் பொழுது பாபாட்ட போய் கேட்க சொல்லி, Baba, I have only 5 lakh rupees and estimate of this auditorium is 5 crore. அப்ப பாபா Start or what should I do? I am thinking from where the money will come. அப்போ பாபா 5 லட்சம் தான் இருக்குது, ஆனால் அந்த ரிட்ரீட் சென்டர் கட்டி முடிகிறதுக்கு வந்து 5 கோடி முடியும். அப்போ எங்க இருந்து பணம் வரும்? Baba said, daughter, say my child that you should start, and Baba take guarantee. Baba will not stop your project. அப்போ பாபா வந்து அந்த டிரான்ஸ்மென்ஷனுக்கு சொன்னார், குழந்தை நீ போய் சொல்லு, அதை ஆரம்பிக்க சொல்லி பாபா வந்து முடிச்சு வைப்பாரு. Whenever you think from where the money will come, the obstacle, walls of obstacle raised up. அப்போ நீங்கள் கேள்வி சந்தேகம் வரைக்கல எங்கே இந்த காசு வருமெண்டு, அப்போ அந்த தடைகளுடைய சிவர் வந்து அதிகமாகும். I take guarantee the work will not stop. This is Baba's work. அதனால பாபா உத்தரவாதம் கொடுக்குறார், இந்த வேலை பாபாவுடையது, அது வந்து பாபா முடிச்சு வைப்பாருண்டு. I started. நான் ஆரம்பிச்சேன். And Baba did not get it stopped. பாபா வந்து அந்த வேலையை தடுக்க இல்லை, முடிச்சு வச்சிட்டார். This is the miracle of Baba. இது பாபாவினுடைய அற்புதம். Not only that, then slowly 20 crore has been spent on the Gyanman Sarovar Retreat Center. பாபா அந்த சென்டருக்கு வந்து 20 கோடி செலவாயிருக்குது. And the last project now, Manmohini Bhavan, are just going to start on this Thursday, the day after tomorrow. நாளண்டைக்கு மன்மோகினி பவன் என்ற இன்னொரு கட்டிட வேலையும் ஆரம்பிக்க இருக்கிறோம். It is a 5-story. இது வந்து 5 அடுக்கு கட்டிடம். It also 11 crore estimate is there. 11 கோடி வந்து அதுக்கு கணக்கிடப்பட்டிருக்குது. We asked the Rukmani man who is the trans messenger of the Yagya at Madhuban. நாங்க மதுபன்ல ருக்மிணி வென்ட்ட கேட்டோம், டிரான்ஸ் மெசஞ்சர்ல. She went and Baba said that say the child that when the expenditure for the foundation is collected, then he should start and I will not get stopped. அதனால அவருக்கு பாபா என்ன மெசேஜ் கொடுத்தான்னு சொன்னா, அஸ்திவாரம் போறதுக்கான காசு வந்தோடனே நீங்க ஆரம்பிங்கோ, மிச்சம் பாபா வந்து
முடிப்பாருண்டு. We got the estimate from our architect. How much for the foundation? He said it will be 50 lakh rupees. அதனால அப்ப எங்களுக்கு ஆர்கிடெக்ட் கிட்ட வந்து எவ்வளவு அஸ்திவாரத்துக்கு எவ்வளவு முடியும்னு கேட்க 50 லட்சம் என்று சொல்லி சொன்னார். For last 4-5 months now, the amount is collected after 4-5 months, and now we're starting for a day after tomorrow. அதனால 4 மாசத்துல 50 லட்சம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால நாளண்டைக்கு நாங்க வந்து அஸ்திவார வேலையை ஆரம்பிக்கிறோம். Only on the faith that Baba had taken guarantee that I will not stop it. பாபா வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு இல்லையா, தன் அதை முடிச்சு வைப்பனுண்டு. அதனால அந்த நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறோம். Therefore, if Baba is with us, we have some faith. Then there will be no worry. பாபா எங்களோட இருக்கிறார், அதனால நம்பிக்கை இருக்குது, நாங்க கவலைப்பட வேண்டியதில்லை. So this is the way that we can become Baba's angel. இந்த வழியில நாங்கள் பாபானுடைய தேவதையாக முடியும். We should attain the angelic stage. நாங்கள் தேவதை நிலை அடைய வேணும். So therefore Baba said that slowly and slowly with the practice you will attain this angelic stage. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்க அந்த நிலையை அடைவீங்க. Keep attention. In the angelic stage, don't do any sin. If you will do some subtle sin, 100 times punishment. அதனால அந்த நிலையில நீங்க வந்து சூட்சுமமான பாவம் எதுவும் செய்யக்கூடாது. பாவம் செய்யும் பொழுது 100 மடங்கு தண்டனை இருக்கும். If you will attain 100 times punishment, then your status will decrease. அதனால அந்த தண்டனை அனுபவம் செய்தால் உங்களுடைய நிலை ஸ்திதி, உங்களுடைய பெறுபேறு, உங்களுடைய நிலை குறைந்து போயிடும். Om Shanti. Thank you very much. Om Shanti. நன்றி. Now if you like, I think there are only 15 minutes, and if you want to do meditation, then you can do this meditation. Okay. 15 நிமிஷம் இருக்குது, நாங்க மெடிடேஷன் செய்யலாம். Just play the song and sit in the stage of angelic stage and experience Baba's remembrance. அதனால இப்போ நாங்க பாட்டு போடலாம். அந்த நிலையில இருந்து, தேவதை நிலையில இருந்து கொண்டு பாபானுடைய நினைவில் இருங்கோ. First 15 minutes you have to practice. These are the 15 minutes. For 5 minutes first, soul consciousness, say that I am the soul, forget the body, I am shining star. Then next 5 minutes, experience that Baba and me, I am the smallest child of Baba's lap. And then last 5 minutes, then spread in the seed stage in Paramdham, Baba and me spreading the very powerful waves in the world. முதல் 5 நிமிடத்துக்கு ஆத்ம உணர்வு, 2வது 5 நிமிடத்துக்கு உங்களுடைய தேவதை நிலை, 3வது 5 நிமிடத்துக்கு பாபாவோட சேர்ந்து உலகத்துக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். Okay. Okay. Sit in the meditation. நாங்கள் மெடிடேஷன் செய்யலாம். I am a soul, shining star in the center of forehead. நான் ஆத்மா, பிரகாசிக்கும் நட்சத்திரம், புருவ மத்தியில் இருக்கிறேன். My soul is the king of all these sense organs. நான் ஆத்மா இந்த புலனங்கங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன். I am a peaceful soul. நான் அமைதியான ஆத்மா. I am a blissful soul. நான் பேரானந்தம் நிறைந்த ஆத்மா. The powerful light is spreading all around. சக்தி வாய்ந்த ஒளி என்னை சுத்தி சூழ்ந்திருக்கிறது.
with the power of light and might, the whole body is now disappearing. அதனால அந்த ஒளி அந்த ஒளி சக்தியினால இந்த உடல் வந்து உடல்ல இருந்து நான் விடுபட்டிருக்கிறேன். உடல் மறைந்து போகுது. I become a soul consciousness. நான் ஆத்மா உணர்வுடையவனாக ஆகிறேன். Stay and experience the soul consciousness. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஆத்ம உணர்வு நிலையில நிலைஞ்சிருங்கோ. With the power of light, my body is just disappearing. அதனால அந்த ஒளியினால இந்த உடல் இல்லாமல் போகுது. And I am only now point of light. நான் வந்து புள்ளியாக இருக்கிறேன். The power of intellect with the power of mind and intellect. Now I am flying to the angelic world. மனம் புத்தியால நான் வந்து தேவதை உலகத்துக்கு போறேன், ஒளி உலகத்துக்கு போறேன். And in front of Baba, I am taking drishti from Baba. சூட்சும உலகத்தில் நான் பாபாவுக்கு முன்னால் இருக்கிறேன். பாபாட்டேந்து திருஷ்டி எடுத்துக்கொள்றேன். Baba, you are my supreme father. பாபா, நீங்கள் தான் என்னுடைய தந்தை. I am your child, son. நான் உங்களுடைய குழந்தை. I am a soul point of light. நான் ஆத்மா புள்ளி சொரூபமானவன். Consider yourself a point of light. உங்களை ஒரு புள்ளியாக அனுபவம் செய்யுங்கள். Such a father, wonderful, who is giving the inheritance of 21 births. அற்புதமான தந்தை எனக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். Baba, I searched you a lot in the whole world. பாபா வந்து அற்புதமானவர் இந்த முழு உலகத்திலையுமே. Ultimately, you searched me. பாபா, நீங்க தான் என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. I never thought that God will become my father. நான் வந்து எப்பொழுதுமே நினைத்து பார்த்ததில்லை இறைவன் என்னுடைய தந்தையாகுவார் என்று. I am the son of Supreme Father. நான் வந்து பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கிறேன். Baba, you are my father, making me the king of kings. பாபா, நீங்க என்னுடைய தந்தை, என்னை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்குறீங்க. Baba is the ocean of love. பாபா, நீங்கள் வந்து அன்பு கடல். Giving the ocean of peace. அமைதி கடல். And experience this, that I am with Baba and Baba giving me drishti. இதை அனுபவம் செய்யுங்கள். நான் பாபாவோட இருக்கிறேன். பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கிறார். And now experience the relation of teacher. இப்ப பாபா எனக்கு ஆசிரியராக இருக்கிறார். Baba is teaching me. பாபா எனக்கு கற்பிக்கிறார். I tired, but he never tired. நான் வந்து களைச்சு போகலாம், ஆனால் பாபா களைப்பற்றவர். He always giving me drishti. அவர் எப்பொழுதுமே எனக்கு திருஷ்டி கொடுக்கிறார். Baba is my supreme teacher, giving so much knowledge. பாபா என்னுடைய சத்குரு, எனக்கு வந்து ஞானம் கற்பித்தல்களை கொடுக்கிறார். He is giving so much jewel of knowledge. Every jewel values ₹1 lakh. ஒவ்வொரு பாபா எனக்கு நிறைய விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு ரத்தினமுமே 1,00,000 ரூபாய்க்கு மேல பெறுமதி வாய்ந்தது. Therefore, always remember that I am taking the Baba's blessing. நான் எப்பொழுதுமே பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நினைவு இருக்கட்டும். I am the godly student. நான் இறை மாணவன். God is teaching me. இறைவன் எனக்கு கற்பிக்கிறார்.
Oh, my supreme teacher, with அதனால your guidance, I am becoming angel. என்னுடைய ஆசிரியர் உங்களுடைய கற்பித்தல்கள் மூலமாக நான் வந்து தேவதையாகிறேன். I am highly grateful to you. நான் உங்களுக்கு நன்றி உணர்வுடையவராக இருக்கிறேன். Now just play the song in Baba remembrance. ஃபரிஷ்தாவின் ரூபம் பயணம் செய்வோம் தொலை தூரம் கண் கவரும் வதனத்தின் வழியே காட்சி தரும் பரந்தாமம். ஃபரிஷ்தாவின் ரூபம் பயணம் செய்வோம் தொலை தூரம் கண் கவரும் வதனத்தின் வழியே காட்சி தரும் பரந்தாமம். ஃபரிஷ்தாவின் ரூபம். சுயமாக சுடர்விட்டு ஒளி வீசும் சிவரூபம் பொலிவின் புன்னகைக்கு